ஆவி உதயகுமார் சார், பேரரசு சார், சிவா சார், சுப்பிரமணிய சிவா சார், மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்து பார்த்ததுக்கு. எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே டைரக்டர்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும், இந்த படத்தை பண்ணணுன்றது, அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்னைக்கு உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னன்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேமிலியிலேருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா, நந்தகிஷோர் சார், யுவராஜ் பிரதர், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானாலே யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். எப்போவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க, படிப்பு முடிச்ச உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 10th கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்னை படிக்க வச்சுட்டு என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், சென்னையில் வந்து நிறைய பசங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வருவாங்க, வாய்ப்பு கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி நானும் வாய்ப்பாக சுற்றி இருந்தாலுமே எனக்கு என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பார்த்துக்கிட்டு என்னை 12 வருஷமாக என்னை வந்து இந்த சென்னையில் நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்கள் பெரியம்மா தான். அவங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே என்னை அந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பா விட அதிகமாக நான் நம்பின ஒரு ஆள் எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸர்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவர் உசிர படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம்க்கே வந்து ஒரு 2011 அந்த டைமில் எடுத்திருக்கோம். அப்போவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போவும் படம் பண்ணலாம் சொல்லும்போது வா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ இது தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்புறம் வந்து ராமசஞ்சீவராவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவரும் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது வந்து ஜெயபிரகாஷ் அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சு சுற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் விட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி நான் இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இப்போ இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம் அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டீம் பற்றி பேச விரும்புகிறேன். முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த படம் ஆரம்பிச்சது முதல் காரணம், அவர்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கதாநாயகன் வேணும். யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு 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 மாதிரியாக ஒரு ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட கான்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ வந்து யாரோ சொன்னாங்க, நார்மல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ள. பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிகேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசார வந்து நடிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ராசி மேடம், மந்த்ரா மேடம், இந்த தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 22 நாளில் நாங்கள் ஷூட் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இன்க்ளூடிங் சாங்ஸோடு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சார், அப்படி பண்ண எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ. மேக்கப் நான் சசி நான் இல்லை நினைக்கிறேன், கிளம்பிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் பிரதர், தங்கதுர பிரதர், இந்த 2 பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது. 2 பேருமே ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தங்கதுர பிரதர் அண்ட் ஆதித்யா கதிர். சொல்லுங்கள். ஸோ என்னோட டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து என்னோட டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சுரேஷ் பிரதர், தேவராஜ், ராஜவேல், அப்புறம் பவன், சங்கர் பிரதர் கோ டைரக்டர், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே ஒரு பையன் டேரக்டர் ஆகணும், ஏதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும். பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு நிறைய இந்த சினிமா அவங்க நினச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம். பட் அவங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பெரியம்மா, இவங்கெல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க. அதுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் தீபா. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, எங்கள் அக்காங்க, மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போகும். அதே மாதிரி ஒரு படமும் அப்படிதான். படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலைன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும். பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தேங்க்யூ.